ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆயுத பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு வந்துட்டேன். ஆமாம், வேலைக்கு வந்துட்டேன். நான் ஜொமோட்டோ வந்து காலைல 7 மணிக்கு ஆன் பண்ணேன். ஆனால் எனக்கு ஆர்டரே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஆயுத பூஜை அன்னைக்கு ஆர்டர் பட்டை கிளப்பிட்டு வரணுன்னாங்க, ஆனால் ஆர்டரே வரல. கடைசியாக அப்புறம் பார்த்தீங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பழமெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறோமா. அதை வீடெல்லாம் பூசியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி ஸ்பேனர் எல்லாத்தையும் வச்சு கும்பிட்டுருக்குறோம். குழந்தைங்களோட புக்கு, இப்போ நம்ம வேலைக்கு போகிற நம்ம ஜொமோட்டோ பேகு, வேலைக்கு போகிற ஜொமோட்டோ பேகு எல்லாம் வச்சு கும்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். சாமி குழந்தை ஒன்று கிடைக்குமாப்பா இவ்வளோ 2 பேருக்கு. மக்களே, வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல். மக்களே, கம்ப்ளீட் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆயுத பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு வந்துட்டேன். ஆமாம், வேலைக்கு வந்துட்டேன். நான் ஜொமோட்டோ வந்து காலைல 7 மணிக்கு ஆன் பண்ணேன். ஆனால் எனக்கு ஆர்டரே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஆயுத பூஜை அன்னைக்கு ஆர்டர் பட்டை கிளப்பிட்டு வரணுன்னாங்க, ஆனால் ஆர்டரே வரல. கடைசியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு ஆர்டர் வந்துச்சு காலையில். அதுக்கப்புறம் நான் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணபதியிலேருந்து நம்மளுக்கு துடியூர் வந்துச்சு ஒரு ஆர்டரு. அப்புறம் துடியூரில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் துடியூர்லேருந்து பெரியநாயக்கமலைக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஆனால் ரிட்டர்ன் வர்றதுக்கு நம்மளுக்கு பேமெண்ட் தரமாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொண்டு போய் கொடுக்குறதுக்கு தான் கொடுக்குறாங்க தவிர ரிட்டர்ன் வர்றதுக்கு 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி தருவாங்க. என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் பெரியநாயக்கபாளையத்தில் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துடிலூர் வந்தாச்சு. துடிலூர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆர்டரே வரல சுத்தமாக. பாருங்கள், ஏன் கேட்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடுறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து காலையில் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் சாயந்தரமாக தான் எங்கள் வீட்டில் கொண்டாடணும் ஆயுத பூஜை. அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்து எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க சொல்லிவிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆயுத பூஜை கொண்டாட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பழமெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறோமா. அதை வீடெல்லாம் பூசியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டு இருக்கு. குழந்தைங்க எல்லாம் பாருங்க விளையாண்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் கொண்டாடுறீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஓகே, வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் சாமிக்கு ஊதுபத்தி காட்டுறாங்க. பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். வேணும் வரும்போது கட்டலாம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சுற்றி ஸ்பேனர் எல்லாத்தையும் வச்சு கும்பிட்டுருக்குறோம். குழந்தைங்களோட புக்கு, அப்புறம் நம்ம வேலைக்கு போகிற ஸ்விக்கி பேகு, ஜொமோட்டோ பேகு, நம்ம ஜொமோட்டோ பேகு, வேலைக்கு போகிற ஜொமோட்டோ பேகு எல்லாம் வச்சு கும்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கமெண்டில் சொல்லுங்கள்.
குடிச்சு கல்பூர் பார்த்து ஊற்றி குடிச்சு என்னடா இவ்வளோ பெரிய காரணம் காட்டியிருக்கேன். ஊருக்கு முடியும் சாமி. குழந்தை ஒன்று கிடைக்குமாப்பா இவங்களுக்கு 2 பேருக்கு? வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? எல்லாரும் பிடிச்சிருந்ததா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எல்லோருக்கும் இனிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் தொழில் பெருகணும், படிப்பு எல்லாமே எல்லாருக்கும் நல்லா பெரியாளாக வரணும் சொல்லிவிட்டு எல்லோருக்கும் மீண்டும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.